எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம். இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 10 பிப்ரவரி 2025 மற்றும் 11 பிப்ரவரி 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இதுவரைக்கும் நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதிய நண்பர்களாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு காணொளிகளை பாருங்கள். இப்போ நேரடியாக காணொளிகளை போகலாம். முதல் கேள்வி, மத்திய பிரதேச மாநிலத்தில் எந்த நகரில் யாசகம் செய்யவும் வழங்கவும் தடை செய்யப்பட்டது? போபால். போபால். இரண்டாவது கேள்வி, இந்தியாவின் சூரிய சக்தி திறன் உற்பத்தி எத்தனை ஜிகாவாட்ஸை தொட்டுள்ளது? 100 ஜிகாவாட்ஸ். 100 ஜிகாவாட்ஸ். மூன்றாவது கேள்வி, எந்த ஆண்டுக்குள் 500 ஜிகாவாட் சூரிய சக்தி திறன் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? எந்த ஆண்டுக்குள் 500 ஜிகாவாட் சூரிய சக்தி திறன் உற்பத்தி செய்ய இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது? 2030. 2030. அடுத்து நான்காவது கேள்வி, NSDC சர்வதேச அகாடமி உத்தரப்பிரதேசத்தில் எந்த நகரில் தொடங்கப்பட்டுள்ளது? NSDC சர்வதேச அகாடமி உத்தரப்பிரதேசத்தில் எந்த நகரில் தொடங்கப்பட்டுள்ளது? கிரேட்டர் நொய்டா. கிரேட்டர் நொய்டா. வடகிழக்கு இந்தியாவில் உள்ள பெண்களை தொழில் முனைவோராக மாற்ற தொடங்கப்பட்ட திட்டம் என்ன? ஸ்வாவலம்பினி திட்டம். அடுத்து, கையெழுத்து பிரதிகளை பாதுகாக்க தொடங்கப்பட்ட திட்டம் என்ன? கையெழுத்து பிரதிகளை பாதுகாக்க தொடங்கப்பட்ட திட்டம் ஞான் பாரதம் மிஷன் திட்டம். ஞான் பாரதம் மிஷன் திட்டம். அடுத்து, எந்த நாடு இஸ்கண்டர் 1000 ஏவுகணையை உருவாக்கியது? எந்த நாடு இஸ்கண்டர் 1000 ஏவுகணையை உருவாக்கியது? சரியான விடை ஆப்ஷன் ஏ, ரஷ்யா. ரஷ்யா. அடுத்து, சீனாவின் சந்திரன் திட்டமான சாங்கி 8இல் எந்த நாடு இணைந்துள்ளது? சீனாவின் சந்திரன் திட்டமான சாங்கி 8இல் எந்த நாடு இணைந்துள்ளது? பாகிஸ்தான். பாகிஸ்தான். அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் தேசிய குடற்புழு நீக்க தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? ஒவ்வொரு ஆண்டும் தேசிய குடற்புழு நீக்க தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? பிப்ரவரி 10. பிப்ரவரி 10. அடுத்து, ஒவ்வொரு ஆண்டும் உலக பருப்பு தினம் எப்போது கடைபிடிக்கப்படுகிறது? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் சி, பிப்ரவரி 10. பிப்ரவரி 10. அடுத்து, நெதர்லாந்தின் ரோட்டர்டாம் நகரில் ரோட்டர்டாம் ஓபன் உள்ளரங்க டென்னிஸ் தொடரில் முதல் முறையாக கோப்பையை வென்றவர் யார்? கார்லோஸ் அல்கராஸ். கார்லோஸ் அல்கராஸ். அறிமுக போட்டியிலேயே சதம் எடுத்து 4வது தென்னாப்பிரிக்க வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? அறிமுக போட்டியிலேயே சதம் எடுத்த 4வது தென்னாப்பிரிக்க வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? இதுக்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, மேத்யூ பிரெட்ஸ்கி. மேத்யூ பிரெட்ஸ்கி. அடுத்து, ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் அறிமுக போட்டியில் அதிகபட்ச ரன்கள் விளாசிய வீரர் என்ற பெருமையை பெற்றவர் யார்? மேத்யூ பிரெட்ஸ்கி. அவர் முதல் அறிமுக போட்டியிலேயே 150 ரன்களை அடித்தார். அடுத்து, நாட்டுப்புற கலைகள் கலாச்சாரங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் மத்திய அரசின் தென்னக பண்பாட்டு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது?
நாட்டுப்புற கலைகள் கலாச்சாரங்களை ஊக்குவிக்கும் நோக்கில் மத்திய அரசின் தென்னக பண்பாட்டு மையம் எங்கு அமைக்கப்பட உள்ளது? இதுக்கு சரியான விடை தஞ்சாவூர். அடுத்து, ஆசியாவின் மிகப்பெரிய விண்வெளி பாதுகாப்பு கண்காட்சியான ஏரோ இந்தியா 2025 தொடங்கி வைத்தவர் யார்? ஆசியாவின் மிகப்பெரிய விண்வெளி பாதுகாப்பு கண்காட்சியான ஏரோ இந்தியா 2025 தொடங்கி வைத்தவர் யார்? ராஜ்நாத் சிங் பாதுகாப்புத்துறை அமைச்சர். 2025 ஆண்டிற்காக உலகத் தமிழ் புலம்பெயர் தினம் எத்திசையும் தமிழனங்கே என்ற கருப்பொருளுடன் கொண்டாடப்படுகிறது. இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது தினசரி நடப்பு நிகழ்வுகள் 10 பிப்ரவரி 2025 மற்றும் 11 பிப்ரவரி 2025 ஆகிய 2 தினங்களுக்குரிய தினசரி நடப்பு நிகழ்வுகள். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம இந்த காணொளியை உங்க நண்பர்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் புதிய காணொளிகளுக்கு நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலோடு இணைந்திருங்கள். தொடர்ந்து நம்ம வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.